இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கதையாடல் இரண்டாவது நிகழ்விலே நாங்கள் இப்போது கலந்திருக்கின்றோம். இன்று நான் எடுத்திருக்கின்ற கதை நோக்குங்கால் என்ற அந்த கதையோடு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். சுஜா என்ற ஒரு மலையாள எழுத்தாளர், அரு என்ற இணைய இதழ் ஆசிரியர். இவர் ஆங்கிலம், மலையாளம், தமிழ் ஆகிய 3 மொழிகளிலும் அவர் பரிச்சயம் உள்ளவர். அவருடைய இந்த கதையோடு தான் நாங்கள் இப்போது இணைந்து கொள்கின்றோம். ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்காக ஒரு வழியிலே போகின்றாள். நான் கதையை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால் சென்ற நிகழ்விலே என்னுடைய கதை என்ன என்று விளங்கவில்லை என்று சிலர் சொல்லியிருந்தார்கள். அதனால் ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்காக ஒரு வழியிலே போகின்றாள். அங்கு 3 பேரை ஒவ்வொரு நாளும் அவள் பார்க்கின்றாள். அங்கு எல்லோருடைய கவனத்தை அவள் ஈர்த்தாலும், எல்லோரையும் அவள் கவனித்தாலும், ஒரு குட் மார்னிங், ஒரு தலையசைப்பு என்று ஒவ்வொரும் செய்துவிட்டு போனாலும் அந்த 3 பேர் மட்டுமே அவளுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த 3 பேருமே இவளை பார்ப்பதே இல்லை. அன்று எப்படியும் அவர்களுடன் பேசிவிட வேண்டும் என்று ஆயத்தமாக நடப்பதற்காக போகின்றாள். இவர்களை காணுகின்றார். ஒருவர் கையில் தடியுடன், ஒரு கையில் நூல்கள் எல்லாம் கட்டியிருக்கின்ற ஒரு நாயை நடப்பதற்காக கூட்டிக் கொண்டு போவது போல அவர் போகின்றார். ஆனால் அங்கு நாய் இல்லை. இன்னும் ஒருவர் விசில் அடித்துக் கொண்டு போகின்றார். அந்த விசிலிலே ஒரு பாடல் இசைத்துக் கொண்டு போகும். அதை பாடிக்கொண்டு அவர் போவார். அவர் யாரையும் கவனிப்பதில்லை. அதே போல அடுத்தவர் சைக்கிள் உருட்டி கொண்டு போவார். அவருடைய தோல்ல ஒரு கிளி இருக்கும். கையிலே 2 மணிக்கூடு கட்டியிருப்பார். ஒரு கையிலே அந்த ஒன்று கிளிக்கு ஒன்று தனக்குன்றது போல அந்த மணிக்கூட்டை கட்டியிருப்பார். இந்த மூவரையும் பற்றிய சிந்தனை தான் அவளுக்கு இருக்கின்றது. ஏன் இவர்கள் என்னை பார்க்கின்றார்கள் இல்லை என்பதுதான். இது இவர்களுடன் இந்த வேறு கதாபாத்திரங்களாக இங்கு வருவது ஒரு தாயும் மகனும், ஒரு மகளும் தந்தையும் இவர்கள்தான். இப்படி போய்கொண்டிருக்கின்ற போது அன்றைய நாள் ஒரு கால்வாயிலே 2 உடும்புகள் ஒன்றை ஒன்று பிடித்தபடி இருப்பதாகவும், இதை அவள் பார்ப்பது போலவும், அந்த நேரத்திலே அதிலே ஒரு உடும்பு அவளை அந்த அந்த ஒரு உடும்பை விழுத்தி மற்ற உடும்பு அதற்கு மேலே எழும்ப விடாமல் அழுத்தமாக உறுத்தி கொடுத்திருப்பதாகவும் அங்க காணுகின்றார்கள். அதிலே பையன் தாயிடம் கேட்கின்றார். தாய் சண்டை அல்லது இனச்சேர்க்கையாக இருக்கலாம் என்று தாய் சொல்லுகின்றார். அவளுக்கு அதை தாய் ஏற்கனவே அந்த மகனுக்கு விலக்கி இருக்க வேண்டும் போல் இருக்கின்றது. அதை பார்த்தவுடன் மகன் இல்லை பார்த்துவிட்டு சண்டை 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 என்று கத்துகின்றார். அதே நேரத்திலே ஒரு மகள் தந்தையுடன் இருக்கின்ற அவவும் பார்த்து கொண்டு இது சண்டை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உடும்புகளின் இந்த போராட்டத்தை எல்லோருடைய பார்வையும் அதிலே படிந்திருக்கின்றது. திடீரென்று ஒரு நீர் நாய் அதற்குள்ளே பாய்ந்து இந்த எல்லாருடைய கவனத்தையும் குழப்புகின்றது. இந்த உடும்புகள் ஓடிவிடுகின்றன. அந்த சமயத்தில் அவர்களுடைய பார்வை திடீரென்று அவளை பார்க்கின்றது. அவளும் அவர்களை பார்க்கின்றார்கள். 4 பேருடைய கண்களும் ஒன்றாக சந்திக்கின்றன என்றுதான் இந்த கதை முடிந்திருக்கின்றது. இந்த கதையை பற்றி யூடியூப் சேனலிலே நான் பதிவு செய்திருக்கின்றேன். அந்த லிங்கை இதிலே நான் இணைத்திருக்கின்றேன். அப்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த கதையில் என்ன சொல்ல வந்திருக்கின்றது என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த கதைக்கு பற்றிய விளக்கத்தை பற்றியும், இது தான் உணர்ந்ததை பற்றியும் இந்த கதையை எனக்கே தந்த சிறந்த வாசகர், முகநூலிலே பெரிதும் அறியப்பட்ட சரவணன் என்பவர் இங்கு இணைந்து கொள்கின்றார். அவரை நாங்கள் இணைக்கின்றோம். இதிலே நான் அவருடைய கருத்துக்களை கேட்டு அதன் பின்னே எங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இப்போது நான் அவரை அழைக்கின்றேன். இதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுறேன், நான் கட் பண்றேன். இப்ப கலாக்கா சொல்லுங்களா? இப்போது டென்மார்க்கில் இருந்து இணைந்து கொள்ளுகின்ற கலாநிதி ஜீவகுமரன் அவர்கள் இது பற்றிய தன்னுடைய பார்வையை இங்கு எங்களுக்கு சொல்ல வருகின்றார். வாருங்க. இந்த சிறுகதையினுடைய சுருக்கத்தை நீங்கள் கௌசி சொன்ன பொழுது கேட்டிருப்பீர்கள். இந்த கதையை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்களை நான் படித்து கொள்ளலாம் என்று தான் வந்திருக்கின்றேன். காரணம், எனக்கு இதில் நிறைய புரியாத விடயங்கள் நிறைய இருக்கின்றன. ஸோ
ஒரு மாணவியாக தான் இங்கே வந்திருப்பதாக நினைத்துக் கொண்டு என்னுடைய சில ஐயங்களை இங்கே உங்கள் முன் வைக்கின்றேன். ஆம், இது நாங்கள் ஒரு சிறுகதையை எடுத்தோம்னு சொன்னால் இது யாருடைய கதை கதை என்று நாங்கள் அது மைய பாத்திரம் என்று சொன்னால் இது அந்த எழுத்தாளருடைய அவர்தான் அதிலே கதாபாத்திரமாக இருக்கின்றார். அடுத்தது வருகின்ற எதிர் கதாபாத்திரங்கள் என்று சொன்னால் அந்த கதாபாத்திரங்கள் அந்த ம், மைய கதாபாத்திரங்களை வெட்டி கொண்டு போற மாதிரி தான் அந்த கதைகள் பொதுவாக பின்னப்பட்டிருக்கும். ஆனா இங்கே வந்துட்டு அது ஒரு சமாந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரியாக ஒரு நிகழ்வு தான் இருக்கின்றது. கதைக்களத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் கதைக்களம் விரிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே எந்த ஒரு குறையும் சொல்வதற்கு இல்லை. மிகவும் அழகாக ஒரு காட்சியை ஒரு ஒரு இயற்கை வர்ணனைகளை நாங்கள் பார்க்கிற ஒரு தன்மையை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த புற உலகை தாண்டி இந்த எழுத்தாளருடைய அக உலகு என்ன எங்களுக்கு சொல்ல வருகின்றது என்பதை என்னால் ஊடுருவி பார்க்க முடியாமலுக்கு இருந்தது. நான் பலவிதமாக சிந்தித்து பார்த்தேன். அவர் உளவியல் ரீதியாக ஏதாவது சொல்ல வருகின்றாரா அல்லது குறியீடு மூலமாக அந்த இயற்கை வர்ணனைகள் அந்த சிம்போலிக்காக சொல்லுகின்ற சில விடயங்கள் அந்த கடைசியிலே வர அந்த மீன் கொத்தி பறவையோ நிறைய விடயங்கள் அந்த சிம்போலிக்காக சொல்லப்பட்ட சில விடயங்கள் அதை பொருத்தி பொருத்தி பார்த்தேன். எனக்கு பல விடயங்கள் எனக்கு புரியவில்லை. அவருடைய அக உலகை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்திலே அசோக மரத்தை பற்றியும் விவரணம் போடுகின்றார். அது பூத்து குலுங்குகின்றது. ஒரு அது என்னன்னு சொல்றது ஒரு வளம் பூமியிலே வளம் என்றது ஒரு விடயம் சிறப்பாக இருக்கின்றது. வளம் என்பது மிக பயனுள்ள ஒரு விடயம், செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அந்த இடத்திலே திடீரென்று அவர் சீதையை பற்றியும் குறிப்பிடுகின்றார். அந்த சீதை என்ற கதாபாத்திரம் ஏன் வந்து போனது இது தொடர்பில்லாத ஒரு விடயமாக எனக்கு பட்டது. அந்த வசனம் ஒரு ஒரு வாசகனுடைய கண்ணோட்டத்தை வேறு எங்கேயோ திருப்பி இங்கேயே கூட்டி கொண்டு வந்து அப்படி கொண்டு போற மாதிரி ஒரு அந்த இது எனக்கு எனக்கு அதிலே உடன்பட முடியாததாக இருந்தது. அதை அடுத்து அந்த வசனங்களுடன் கூட எனக்கு வசனங்களை நாங்கள் ஒரு பந்தி கட்டுரையாக வாசிக்கக்கூடியதாக இருக்கிறதே தவிர மாறி இது ஒரு உரையாடல் மூலமாக இருந்திருந்தால் அந்த கதாபாத்திரங்கள் கதைப்பதன் மூலமாக இருந்திருந்தால் கொஞ்சம் உயிரோட்டம் உள்ளதாக இருந்திருக்கலாம், உயிர் துடிப்புள்ளதாக இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய பார்வையாக இருந்தது. ஏனென்றால் அந்த அந்த வசன நடையில இருக்கின்ற பொழுது ஒரு வாசகன் என்னன்னு சொல்றது அந்த வரிச்சு மட்டை வேலிகளை தாண்டித்தான் அந்த எழுத்தாளனுடைய உணர்வுக்குள்ளே போகக்கூடிய மாதிரியான ஒரு 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 நிர்பந்தம் இருக்கிறது போல எனக்கு பட்டது அந்த வசனங்கள். இதுவே ஒரு உரையாடல்களா இருந்தால் மிக இலகுவாக கையை பிடித்து கூப்பிடுகிற மாதிரியான ஒரு ஒரு தன்மை இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல இந்த கதை முடிச்சு இந்த கதையினுடைய என்ன முடிச்சு என்னத்தை சொல்ல வருகிறது இப்போ ஒரு இந்த கதையினுடைய கன்செப்ட் என்னத்தை சொல்ல வருகுது என்று பார்த்தால் நான் திருப்பி திருப்பி யோசிச்சு பார்த்தேன். எதிர்பார்ப்புன்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றவர்கள் தன்னல் மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருக்கிறதா, அதை மையமாக வைத்து இவா இந்த கதைகளை பின்னி இருக்கின்றாவா என்று கூட நான் யோசித்து பார்த்தேன். அதையும் விட இன்னொரு விதத்திலே நான் நினைத்து பார்த்தேன் என்னென்று சொன்னால் அந்த முதலைகள் இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற அந்த விடயம் என்பது வளம் சார்ந்ததாக ஒரு இனப்பெருக்கத்துக்குரிய இனப்பெருக்கம் என்பது பூமியினுடைய சுழற்சியினுடைய மையமாக இருக்கின்றதா, செயற்கை இனப்பெருக்கம் காதல் என்பதுதான் உலகத்தினுடைய மையமா, அந்த அச்சாணியால சுத்தி கொண்டிருக்கிறதா உலகம், அதை கூற வருகிறாவோ என்று கூட எனக்கு ஒரு ஒரு தெளிவாக தெரியவில்லை. ஒரு ஒரு புரிதலாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வியிலே தான் நான் அதை கனவிடயங்களை சொல்லி திடமாக இதுதான் சொல்ல வருகிறார் என்று நான் கூற முடியாமல் இருக்கின்றது. நான் இந்த விதமாக யோசிச்சு பார்த்தேன். அது ஒரு விதமாக சிம்போலிக்காக அந்த முதலைகளுடைய உடும்பினுடைய விடயத்தை அவர் கூறியிருக்கிறார் என்று சொல்ல நினைத்து பார்த்தேன். அதையும் விட
அந்த கதையிலே வருகின்ற திருப்பம் என்பது அது ஒரு எதிர்பாராத திருப்பமாகவோ ஒரு வாவ் என்று சொல்லக்கூடிய மாதிரியாகவோ இல்லை. அதையும் விடவும் அந்த திருப்பத்தை அவர் பதிவு செய்கின்ற பொழுது நெத்தியிலே பொட்டு வச்ச மாதிரி சில வசனங்களை சொல்லிவிட்டு முடிக்க வேண்டும். இப்ப இந்த பொன்னகரம் கதையிலே எடுத்துக்கொண்டால் இதுதான் ஐயா பொன்னகரம் என்று சொல்லி முடிப்பார் புதுமைப்பித்தன். இதுதான் அந்த கதையினுடைய முடிவு. அது கதை அந்த இடத்துல முடிகிற பொழுது அந்த கதை குட்டி போட்டுட்டு போகும், நிறைய விஷயங்களை நமக்கு தந்துட்டு போகும். அதுல இருந்து நாங்கள் நிறைய புனைவுகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இதுல இருக்குது, இந்த கொண்டு போங்க மாதிரி. ஏன்னா இதுல எனக்கு வந்துட்டு எதுவுமே புரிந்து கொள்ளக்கூடியதாக தெரியவில்லை. அந்த அந்த இறுதியிலே அவர்கள் 3 பேரும் இவரை பார்ப்பதற்கும் அந்த உடும்புகளுடைய இனப்பெருக்கத்துக்கும் அந்த தொடர்பு எனக்கு என்ன அந்த அந்த சந்தர்ப்பங்கள் எப்படி கிராஸ் பண்ணுதுன்றதும் எனக்கு தெரியல. இந்த பாத்திரங்கள் கிராஸ் பண்ற விதங்கள் ஜிக்ஸாக் மாதிரி நாங்கள் போட்டு பார்த்தால் கூட அந்த பின்னலும் கூட அந்த பின்னலிலே எனக்கு அந்த பின்னலை தொடர்ந்து கொள்ள முடியாத மாதிரியான ஒரு தன்மையாக இருந்தது. மேலும் அந்த தலைப்பு கூட எனக்கு அது கொஞ்சம் அது ஒரு படிமமாக ஒரு இதாக சொல்லி இருந்தால் எனக்கு அது தலைப்பிலே கூட சில விடயங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருந்தது. மற்றது அந்த திருப்பியும் நாங்கள் அந்த யாருடைய கதை என்று போகைக்குள்ள சிறுகதை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் குறைந்த பாத்திரங்களிலே ஒரு 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 பீஸ் ஒரு சந்தர்ப்பம் டக்கண்டு பார்த்துட்டு கணக்க கதாபாத்திரங்கள் இல்லாத மாதிரி மைய கருத்து ஒரு மைய சூழல் அப்படி சொல்ற மாதிரியாகத்தான் இருக்கும் குறைந்த கதாபாத்திரங்கள். ஆனா இதுல நான் எண்ணி பார்த்த பொழுது 8 பேர் வந்து போயினார். அந்த 3 இவர் எதிர்பார்க்கிற அந்த 3 மனிதர்கள் கதை சொல்லி ஒன்று 4, அந்த அம்மா மகன் உடும்பையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பாத்திரமாக. அடுத்தது ஒரு சிறுமி ஒரு அம்மா. இப்படி பார்க்கல 8 பேருக்கு மேல 8 பேருடைய உணர்வுகளை 8 பேருடைய எண்ணங்களை நாங்கள் வாசகன் ஒருத்தன் மிகவும் கஷ்டப்பட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். அப்ப புரியாமல் சொல்லுவது என்பது ஒரு ஸ்டைல் என்ற மாதிரி, அல்லாட்டி புரியாமல் எழுதிவிட்டால் இது பெரிய திறம் கவிதை என்று அதே மாதிரி புரியாமல் எழுதிவிட்டால் இது புதுவிதமான ஒரு இது நீங்கள் நல்லா மண் போட்டு மண்டிய உடையங்கன்னு சொல்ற மாதிரியான விதமாகத்தான் எனக்கு அந்த வேர்டை நான் பாவிக்கிறதுக்கு அப்படியான நிலைமைகள் இருக்காமல் இருப்பது நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் ஓரளவுக்காவது வாசகரை இது யாருக்கு எந்த ஒரு கலைப்படைப்பும் நாங்கள் யாருக்கு கொடுக்க போறோம் என்பது மிக முக்கியமான ஒரு பேச்சு என்றாலும் சரி எழுத்தென்றாலும் சரி சென்றடைகிற வாசகர்கள் எங்களுடைய நோக்கம் எங்களோட கோல் எங்க யாருக்கு கொடுக்கிற மண்டத்துல இருக்கிற பொழுது சாதாரண வாசகர்களால இதுல இருந்து எதை எடுத்துக்கொள்ள முடியும் என்பது எனக்கு புரியவில்லை. மற்றது மனிதர்களோடு சமூக பின்னணியுடன் ஒன்றி போக முடியாத மாதிரியான ஒரு கதையாக இருக்கிறபடியால் நான் இதிலே சில வேளை ஏதும் உளவியல் ரீதியான ஏதும் உளப்பகுப்பாய்வு சம்பந்தமாக ஏதாவது இருக்குமோ, எனக்கு தெரியாத விடயங்கள் நிறைய இருக்கலாமோ என்று உளப்பகுப்பாய்வு ரீதியாக கூட நான் சில விடயங்களை பிரட்டி போட்டு பார்த்த பொழுதும் கூட அந்த எழுத்தாளருடைய உள்ளத்தை என்னால் போய் பார்க்க முடியவில்லை. சரி, இப்ப ரக்ஷனா ஷெர்ஃபுதீன் என்ன சொல்றான்னு பாப்பா. ரக்ஷனா வாங்க. வணக்கம். நன்றி. இந்த கதை நான் வாசிக்க ஆரம்பித்த அந்த அந்த கணத்திலிருந்து இந்த முதல் சொன்ன இந்த 3 பேரும் இந்த எழுத்தாளர் இந்த 3 பேருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லுவோம். இந்த 3 பேர் தொடர்பாகவும் இந்த எழுத்தாளருக்கு ஒரு கியூரியோசிட்டி, ஒரு ஆர்வம், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதான் கதை தொடங்கி இந்த காட்சி விவரணங்கள்
ஆஹ் மொழி அந்த காட்சி எப்படி விவரணப்படுத்தப்படுது, அதுல எவ்வாறான இடைச்செருகல்கள் இருக்குது. அது ஒரு பிலோசபியா இருக்கலாம், இல்லாட்டி வேற சில தகவல்கள் இருக்கலாம். அது எழுத்தாளருடைய ஒரு அழகியல் உணர்வை பத்தி நமக்கு சொல்லுது. ஆஹ் அப்படியா கதை போகுது. அந்த போயிட்டு இருக்கிற நேரம் நாங்க எப்படி அதை யோசிக்கிறோம்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, கண்களை எப்படி கண்களை சந்திப்பதற்கு இடமின்றி வைத்துக் கொள்கிறார்கள். அதுவும் ஒரு தற்காப்பு கலைதான். ஒரு பிலோசபிக்கலா அது போகுது. அந்த கண்களுக்கு இடையில இருக்கிற அந்த சந்திப்பு, இது இல்லாத காரணத்தாலேயே இவங்கள் பற்றின ஒரு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு மேலுறது. ஏனென்றா இந்த விவரணத்துக்கு இந்த கதையில வந்து மிக ஒரு பாரிய இடம் விடப்பட்டிருக்கிறதால, இப்ப நான் எப்படி அதை எதிர்பார்த்தேன்னா, இது சம்பந்தமாகத்தான் இந்த கதை நகர்ந்து போக போகுது என்று எனக்குள்ள ஒரு அப்படி ஒரு பில்டப் ஒன்று எங்களுக்கு கிரியேட் ஆகி வருது. நாங்க அந்த ஒரு கிளைமேக்ஸுக்கு நோக்கி போற நேரம் கிட்டத்தட்ட பாதி கதை வந்து இது இது இந்த இந்த விவரணங்களாக தான் இருக்குது. இப்ப நான் எப்படி அதை யோசிச்சேன்னு சொன்னா, கதையின் தலைப்பும் வந்து நோக்கும் கால் என்று தானே இருக்குது. அப்ப இவங்களுக்குள்ள நான் அது ஆங்கிலத்துல சொன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்று எடுத்துக்கொள்ளலாமாண்டும் நான் யோசிச்சேன். இவங்களுக்குள்ள ஒரு சம்பாஷணையோ இல்லாட்டி இவர பார்வையில அந்த 3 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒற்றுமை, அல்லது தனித்தனியாக அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அவங்கள் சம்பந்தமான அந்த பாத்திர படைப்பு, ஏதோ ஒன்று மூலமாக ஒரு கருத்து ட்விஸ்டாக கடைசியில சொல்லப்பட போகுது என்ற ஒரு பில்டப் தான் எங்களுக்கு வருது. ஆனா இடையில வந்து இந்த எழுத்தாளர் இந்த 3 நபர்கள் என்ற இந்த லேயர் அப்படி இருக்கிற நேரம் புதிதாக ஒரு லேயர் ஒன்று வருது. அதுதான் இந்த உடும்பு. இந்த உடும்புங்கிற அந்த கண்ணோட்டத்தை எடுத்து பார்க்கிற நேரம் அதையும் இன்னும் 2 பேர் வெளியில இருந்து பாக்குறாங்க. ஒன்று அந்த இந்த சீன பெண்ணும் அந்த பிள்ளையும், இங்கால வந்து இன்னொரு வெளிநாட்டவர், ஒரு தாயும் மகனும். ஒரு பிள்ளை சொல்லுது இது மேட்டிங், இன்னொரு பிள்ளை சொல்லுது அவங்க ஃபைட் சொல்லி. அதையும் ஒருவேளை நான் சிந்திச்சு பார்த்தேன். இதுவும் ஒருவேளை ஒரு நிகழ்வு தொடர்பான 2 வேறு தரப்பினருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ற அடிப்படையில வந்து இதுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட போகுது என்ற மாதிரியும் திரும்ப நான் சிந்திச்சு கொண்டு வந்தேன். ஆனா இப்ப ஒரு வெண்பாவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, சாதாரணமா ஒரு வெண்பாளர் ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க வெண்பாவை படிக்கிற நேரம் இந்த முதல் 2 அடிகளும் அடுத்த 2 அடிகள், அந்த 4ல முதலாவது சோடி 2வது சோடி என்று எடுத்துக்கொண்டோம்னா, முதலாவது சோடி வந்து ஒரு முடிவை சொல்லும், 2வது சோடி அதுக்குரிய விளக்கம் சொல்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு முதலாவது. அந்த முதலாவது வந்து ஸ்டேட்மெண்ட் முடிய கொள்ள ஏன் அது அப்படி என்ற கேட்கிற அந்த கேள்விக்கு 2வது 2 அடியும் வந்து பதில் சொல்லும். அப்படி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. நீங்க எந்த வெண்பாவையும் எடுத்து பார்க்கலாம். சிறுகதைக்கும் அப்படி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஒரு 4 புறத்தாலையும் 4 சம்பவங்கள தொகுப்புகள் அப்படி இப்படி வந்து எதை நோக்கி இது போகுதுன்ற ஒரு கேள்வியில எங்களை கொண்டு வந்து ஒரு புள்ளியில ஒரு ரிவீலிங் ஸ்டேட் ஒன்று இருக்கும் அந்த சிறுகதைக்கு. அதைத்தான் நாங்க அந்த ட்விஸ்ட்னு சொல்றோம். சொல்லி அந்த சிறுகதைக்குண்டான நோக்கம் அல்லது அந்த சிறுகதை மூலமாக எதை சொல்ல வராங்கங்கிறது, அல்லது ஒரு எழுத்தாளருடைய உளக்கிடக்கையா கூட அது இருக்கலாம். ஆனா அது வந்து அந்த ட்விஸ்ட் மூலமாக அழுத்தமாக வாசகர்களுடைய சிந்தனையில அதுவாக போய் அப்படியே உட்கார்றத நாங்க சிறுகதைகள்ல பார்த்திருக்கிறோம். சில நேரம் கடைசி வரியில கூட அந்த விஷயத்தை அந்த சிறுகதை செய்யும். ஒற்றை வரி, ஒற்றை வார்த்தை, இல்லாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாசகமா கூட அது இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சிறுகதையை எடுத்துக்கொண்டா, இந்த சிறுகதை வந்து எங்க போகுதுங்கிறது அம்மா சொன்ன மாதிரி அந்த கேள்வி எனக்கும் ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு. இப்ப எனக்கு வந்து நான் ஒரு ஓவியர். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தா கூட ஒரு ஓவியத்தை நாங்க எப்படி அணுகிறோமோ அது மாதிரி இப்ப சிறுகதைகள் இப்படிதான் இருக்குன்றதால அந்த பேட்டர்ன்ல தான் எல்லாம் இருக்கணும் என்ற ஒரு தேவையும் கிடையாது.
புதிதாக ஒரு விஷயத்தை நாங்க ட்ரை பண்ணலாம். அதன் மூலமாக ஒரு புதுமையை செய்து விடலாம். ஆனாலும் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கிற நேரம் கூட எனக்கு இப்ப நாங்க 3 பேர் இருக்கிறோம். இந்த நாங்க 3 பேரும் இந்த சிறுகதையை வாசிச்சு, சரி இந்த சிறுகதை பற்றி ஒரு 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 தெளிவான விளக்கத்தை நீங்க 3 பேரும் சொல்லியே ஆக வேண்டும் என்று எங்களை யாராவது கட்டாயப்படுத்தினா நாங்க 3 பேரும் 3 விஷயத்த சொல்லுவோம். ஒரு 100 பேர்கிட்ட கேட்டா இது ஒரு 100 விதமான ஒரு 3 விதமான பார்வைகளைத்தான் இந்த சிறுகதை சொல்லும் என்பது என்னுடைய பார்வை. அதாவது இப்ப மாடர்ன் ஆர்ட்ல சொல்ற மாதிரி ஓவியம் இருக்குது, பார்வையாளர் தான் அதுக்குரிய என்னத்தை சொல்ல வருதுங்கிறத உங்களோட பார்வை அது ஓவியத்துக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி எந்த அளவுக்கு சிறுகதை எங்களுக்குள்ள கதைக்கு ஒரு சாராம்சம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், ஒரு 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 ஓட்டம் இருக்கும், ஒரு முடிவுரை ஒன்று இருக்க வேண்டும், ஒரு டேக்அவே நீங்க சொன்ன மாதிரி. அது செவ்வனே செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி எனக்கும் இருக்குது. நானும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கதை என்ன சொல்ல வருது என்று நாங்க படிச்சு கொள்ளணும் என்கிற ஒரு நாட்டத்துலதான் நானும் வந்தேன். ஆனா புதுமைகள் செய்யப்படுகிறது, நிகழ்த்தப்படுகிறது, நிகழ்த்தப்படுதல் நிகழ்தல் என்று 2 இருக்கு. நிகழ்த்தப்படுகிற நேரம் ஏதோ ஒன்று நிகழ வேண்டும். நிறைய விடயங்கள் நிகழ்த்தப்படுது, எது நிகழுது என்ற கேள்வி ஒன்று இருக்குது. ஒருவேளை இந்த பேட்டர்ன் இந்த 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 அமைப்பு புதிய ஒரு அமைப்பா இல்லை எங்களுக்கு தான் அது தெரியலையா என்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எனவே எங்களுடைய அந்த கருத்துரை சொல்ற அவர் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும், இதுல இந்த கதை என்ன எங்களுக்கு சொல்ல வருது என்று சொல்லி. நீங்க திரும்ப சொன்ன மாதிரி எந்த ஒரு வடிவமும் கலை வடிவமும் வாசகனுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சிறுகதைகள் சிலர்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தின ஒரு திரைப்படமாகியும் சிறுகதையா இருக்கட்டும், ஒரு கவிதையா இருக்கட்டும், எதுலையுமே ஒரு 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 மெசேஜ் நான் சொல்ல ஒரு மெசேஜ் சொல்ல ஒரு பிரீச்சியா இருக்க வேண்டும் என்று இல்லை, ஏதோ என்ன சொல்ல வாரம் என்றத ஒரு தெளிவாக சொல்லணும். அது ஒரு எழுத்தாளருடைய பேட்டர்ன். அதை நான் எப்படி சொல்றேனுங்கிறது வேறுபடும், நீங்க எப்படி சொல்றீங்கிறது வேறுபடும். நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே புரியக்கூடாது, புரியாமல் இருந்தா அது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கலை படைப்பு யோசிக்கிற சிந்தனைக்குள்ள இது வருவதா இல்லையாங்கிறதையும் அவர் தான் சொல்ல வேணும். சரி, இப்ப நீங்க 2 பேருடைய கருத்தும் ஒரே மாதிரி தான். ஏன்னு சொன்னால் இப்ப என்ன பொறுத்தவரையில நான் இந்த கதையை வாசிச்ச நேரத்துல எனக்கு இந்த கதை ஓட்டம் நன்றாக பிடித்திருந்தது. கதையோட ஓட்டம், அது கதை சொல்லுகின்ற விதம், கதை மற்றவர்களை கவர்வதற்காக கையாண்டிருக்கின்ற எழுத்து நடைகள், இவை எல்லாம் சரியாக இருக்கின்றது. நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கதை சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றை கற்பித்து தர வேண்டும். அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும். அதிலிருந்து அந்த மனிதன் சிந்திக்க வேண்டும், சிந்தனையை தூண்ட வேண்டும். என்ன பொறுத்தளவில் இந்த கதை சிந்தனையை தூண்டிய ஒரு கதையாக இருக்குது. நீ இந்த எந்த பாத்திரத்தையும் எடுத்து நான் சிந்திக்க வேண்டும் என்றதான் எனக்கு இந்த கதை எனக்கு எடுத்து தந்தது. ஏனென்றால் ஒரு ஒரு கதாசிரியன் காணுகின்ற அந்த காட்சிகளை அதை எழுத்துலதான் அதை வெளியிலே கொண்டு வருகிறார். இதுல 3 விதமான கதாபாத்திரத்தை எடுத்து பார்க்கிற நேரத்துல ஒருவர் கொஞ்சம் மனம் திரண்டவராகத்தான் எனக்கு தெரிகின்றது, மனநிலை பாதிக்கப்பட்டவராக. அவருக்கிடம் நாய் இல்லை, ஆனால் நாய் தன்னோடு வருவது போல அவர் பாவனை பண்ணி கொண்டுதான் போகின்றார். மற்றவரும் ஒரு தன்னுடைய வேற எந்தவித சிந்தனையும் இல்லை, இசையில் அவர் உள்ள நாட்டத்தை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர் அவரும் ஏதோ கிளிய இதுல தோல்ல வச்சுக்கொண்டு அவரும் போய்கொண்டிருக்கிறார். இதுல என்னென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. அவர்கள் இப்ப நடைபாதையில் நடக்க போகின்ற அந்த பயிற்சி செய்கின்றவர்கள் எல்லாம் தங்களுக்குள்ள மனதுக்குள்ள பல பல கற்பனைகளையும் பல பல இதுகளைத்தான் வச்சு கொண்டு போவாங்க. எல்லோரும்
எல்லோருடைய கவனமும் எங்கள்ல இருக்க வேணும் என்று நாங்க நினைக்கிறது தப்பு, தேவையில்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அந்த கவனத்தை திருப்புவது போல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் மாத்திரமே அவர்கள் அந்த இடத்திலிருந்து போவார்கள். மற்றபடி அவர்கள் தங்களுடைய சிந்தனை, அவர்கள் யார் போனாலும் அவர்களுக்கு அதை பற்றிய அக்கறையே இல்லை என்பதுதான் அதிலே தெரிகின்றது. அதுதான் அந்த நீர்நாய் வந்து குழப்பியவுடன் அந்த உடும்பு விடுபடுகின்றது. அதிலே ஒரு ஒரு பிரளயம் போல ஒன்று ஏற்படுகின்றது. அப்போது அந்த மற்றவர்களுடைய பார்வை எல்லாம் உண்டாக பார்க்கிறது. அந்த நேரத்துல இவ நினைச்சு கொண்டு போனது என்ன, இவங்க கவனிக்க இல்லை என்று நினைச்சு கொண்டு போன அந்த சிந்தனையும் அந்த நேரத்துல விடுபடுகின்றது, எல்லோரும் பார்க்கின்றார்கள் என்பதுதான் அந்த கதையில சொல்ல வருகின்றா என்று நான் நினைக்கின்றேன். மற்றது வந்து அந்த ஒரு செய்தி வந்து ஐரோப்பியர்கள் பிள்ளைகளிடம் சின்ன வயசுலேயே எல்லாவற்றையும் சொல்லி வளர்ப்பார்கள் என்ற விடயத்தையும் அதுல நான் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அதுல ஒரு அந்த பிள்ளைகிட்ட தாய் சொல்றா அது வந்து சண்டையாக இருக்கும், அதாவது ஃபைட்டோ மேட்டிங் என்று சொல்றா. அப்படின்றபடியால எல்லாம் அந்த அந்த ஒரு செய்தியையும் இதுக்குள்ள தந்து போட்டு போக வேணும் என்று அவர் தந்திருக்கலாம். மற்றது அந்த நேரத்துல பிள்ளைகளிட என்னதான் சொன்னாலும் பிள்ளைகளிட பார்வை வேற, பெரியவர்களோட பார்வை வேற என்றதுதான் அதுல இதுல வர்றது. மற்றது அந்த நீர்நாய் என்ன படிமத்தை அந்த நீர்நாய் எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றது என்பதை அறிய முடியாமல் இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த நாய் என்ற படிமம் வந்து அந்த ஒரு பிரச்சனையை குழப்புபவர்களாக இருக்கலாம். ஒரு சிலருடைய கவனத்தை குழப்புவதற்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை அதிலே தோற்றுவிக்கின்றவர்களாக அங்க காணலாம் என்று நினைக்கிறேன். அதனாலதான் அந்த நீர்நாய் அதிலே தெரிந்ததாக நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கதையில வந்து புதுசாக ஒரு செய்தி என்று இல்லை, ஆனால் இப்படியும் கதை சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் சிந்திக்கிறதை கதையாக சொல்லிவிட்டு போகலாம் என்றதைத்தான் இந்த கதை உணர்த்துகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இப்போது நாங்கள் சரவணன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றதை கேட்டுத்தான் அவர் ஏன் இந்த கதையை சிறந்த கதையாக எடுத்து அனுப்பினார் என்பதை அறிவதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கு. எங்களுடைய பார்வைக்கு இதுதான் இந்த கதையில் வந்து மொழிநடைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் ஒரு ஒரு பாதிப்பை, நெஞ்சிலே ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தவில்லை. பொதுவாகவே கதைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு சிறப்பு இதில் இருக்கிறது என்னென்று சொன்னால், பேசப்படுகிறது. என்ன சொல்லி இருக்குது என்ற ஒரு சந்தேகம், ஒரு தூண்டுதல் எல்லாரோட மனதிலையும் ஏற்படுகிறது. அதுதான் அந்த கதையில சிறப்பாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு எனக்கு தோன்றின ஒரு விஷயம் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த படிமம் என்று நாங்க சொல்ற நேரம் இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையில ஒரு ஒற்றுமையை நான் பார்க்கிறேன். அதாவது இந்த 3 நபர்களுக்கு வேற வேற பிரச்சனை இருக்குது. அதை நோக்கின இவட பார்வை 3 விதமான மனிதர்கள், 3 பேருக்கு 3 பிரச்சனை இருக்கு. அது சம்பந்தமாக இவக்கு இருக்கிற பார்வை என்கிறது ஒரு என்று எடுத்துக்கொண்டோம்னா, இந்த உடும்பு 2 இதுக்கு இருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக இவங்க 2 பேருக்கும், அந்த ஒரு மேற்கத்தைய பிள்ளைகளுக்கும் இந்த சீன பிள்ளையும் சொல்ற இந்த 2 பார்வை இது பி என்று எடுத்துக்கொள்ற மாதிரியும், இந்த 2ஐயுமே குழப்புகின்ற அந்த ஆனா இந்த உடும்பு 2க்கும் என்ன நடக்குதுன்றத நேரடியாக இவங்களுடைய பார்வை மூலமா தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய உண்மையில என்ன நடக்குதுங்கிறது வெளிப்படுத்தப்படையில. அதே நேரம் இந்த 3 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது அவருக்கு விளங்குது, ஆனா உண்மையிலேயே அது என்னங்கிறதையும் வெளிப்படுத்தப்படலை. இந்த சம்பவங்களுக்கும் ஒரு இந்த நீர்நாய்கள் வந்து குழப்புகிற விடயத்துல வந்து இந்த எல்லாம் சைலன்ஸுமே பிரேக் ஆகுது. இவங்களும் கண் நோக்குறாங்க. அதே நேரம் இந்த இறுக்கி பிடிப்பட்டிருந்த இந்த உடும்பும் வந்து விடுவிக்கப்பட்டு போகுது என்கின்ற இந்த 2 பரலான விஷயங்களை கொண்டு வாரா என்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு. ஆனா அதை கூட அந்த தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி இது 2ம் ஓகே, இது வருது, நல்ல பில்டப் சரியா இருக்குது, அந்த அப்படித்தான் வரப்போகுதுன்னு நினைக்கிற இடத்துல அந்த பினிஷிங்ல தான் ஏதோ எனக்கு குறை இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க சொல்றீங்க நீர்நாய் வந்து நக்கீரர் போலன்னு சொல்றீங்க.
இல்ல குழப்புது. இல்ல அதாவது நக்கீரன் அந்த இல்ல, சைலன்ஸ நக்கீரன் இல்ல, பிரேக் பண்ணி நாரதர் போல. நாரதர் இப்ப மாதிரி. அந்த 3 மனிதர்களையும் நான் இப்படி கூட யோசிச்சு பார்த்தேன். இப்ப ஒருத்தர் கிளியோட போறவர், அவர் இந்த சிம்பாலிக்கா வந்துட்டு சில பேர் கிளிப்பிள்ளை மாதிரி சொன்னதை சொல்லிட்டு வாரவங்க, எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ம். மற்றவர் ஒருத்தர் அந்த நாயை இழுத்து கொண்டு வர மாதிரி என்றைக்க சில பேர் ஆக்களை என்ன சொல்றது அடிமைத்தனமாக வச்சுக்கொண்டு முதலாளித்துவம் பண்ணி கொண்டிருக்கிற சில மனிதர்கள் அவ சிம்பாலைஸ் பண்ணினாவோ, மற்றது தண்டை பாட்டை சிரிச்சு கொண்டு போறவரை வந்துட்டு ஒரு ஃப்ரீயா இருக்கிற மனிதர் நினைத்தாவோ, இந்த 3 விதமான மனிதர்களுக்குள்ளேயும் சில பிம்பங்களை அவ காட்ட நினைத்திருப்பாவோன்று நான் யோசிக்கிறேன். அந்த கிளியோட வாரவர்ன்றது ஒரு ஒரு செயற்கையான ஒரு இது படிவமா தான் எனக்கு பட்டது. என்னன்னு சொன்னால் யாரும் கிளிய கொண்டு திரிகிறது இல்லை, இது அதுக்குள்ளேயும் அந்த மரபுகளையும் கொண்டு வர அது ஒரு ரொம்ப பெரிய குழப்பமா இருந்தது. இங்க இருக்க அந்த கிளிய பெட்டின்னு சொல்ல வரைக்குள்ள அந்த கிளிய மேற்கத்திய நாட்டுல இருக்க கிளியன்ற மாதிரியே விட்டுட்டு போயிருக்கலாம். அதுக்குள்ள வந்துட்டு அது மதுரை மீனாட்சி இந்த கிளியா அந்த கிளியான்ற மாதிரி வரைக்க திருப்பி எங்கட சிந்தனை வந்து அவருக்கு திருப்பி குழம்பி திருப்பி வார மாதிரி. அதே மாதிரி அந்த என்ன அசோக மரங்களுடைய கதையில வந்துட்டு சீதையை கொண்டு வந்து நிறுத்தினா, சீதை என்றது ஒரு மிகப்பெரிய துன்பமான விடயம். அந்த துன்பம் எல்லாருடைய மனத்திலையும் பலவிதமான பரிமாணங்களை கொடுத்த ஒரு தொன்மமான விடயம். அந்த தொன்மத்தை அதுல கொண்டு போட்டுட்டு போன மாதிரி தான் எனக்கு கிடந்த. அப்ப நான் தேடுற தொன்மங்களை ஈடுபாடுடையவர்கள் இந்த கதையை வாசிக்கின்ற பொழுது எங்கே அந்த அந்த மகர மீனாட்சி சரி, அந்த அந்த சொன்ன அந்த சீதை அந்த அந்த இதுகள் எல்லாம் வந்துட்டு இது உண்மையாகவே பாவிக்கப்பட்டிருக்கிற தொன்ம படிமங்களா அல்லது சும்மா எழுதுறேன்னு போட்டுட்டு எழுதுற அது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு மிக மிக பொறுப்பான ஒரு விடயம். என்ன வசனத்தை, என்ன மொழியை, என்ன எழுத்தை, என்ன சொல்லை நான் வாசகர்களுக்கு கொடுக்கிறேன் என்பது. அது பெருமதி மிக்க வசனங்கள், பெருமதி மிக்க சொல்லுகள், அதுகளை நாங்கள் கண்ட மாதிரி போட்டுட்டு போறது என்பது. அப்ப நான் திருப்பி நான் அதுகளைத்தான் நான் சிந்தித்து பார்த்தேன். கிளிக்கு பின்னால என்ன இருக்கிறது, கிளிக்கு பின்னாலே அவ சொல்ல வர துன்பம் என்னத்தை சொல்லுது. அதே மாதிரி வந்துட்டு சீதைக்கு பின்னாலே என்னத்தை சொல்ல வருகிறா. அப்ப அந்த அவ விடுகிற சில விடயங்கள் வந்துட்டு அசோக மரம் என்னத்தை எங்களுக்கு சொல்ல வருகிறது. வருகிற அத்தனை காட்சிகளும் அத்தனை குறியீடுகளும் எங்களோட கதை ஏதோ விதமாக வாசகர்களுடன் அவை கதைத்து கொண்டுதான் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் சாதாரணமாக ஒரு காட்சிப்படுத்தல் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி போட்டு போகல. அந்த குறியீடுகள் எங்களுடன் கதைக்கின்றன. அவர்களுக்கு எங்களுக்கு அந்த குறியீடுகள் பத்தி சொல்றேன். என்ன சொல்ல, இந்த குறியீடுகள் வந்து எங்களை டைவர்ட் பண்ணுது. உதாரணமா நான் சொல்ல போனா, இந்த குறியீடுகள் தொடர்பாக நான் ஒரு குறியீடு வருது, அது சம்பந்தமாக நாங்க சிந்திக்கிறோம். திடீரென இன்னொரு குறியீடு வருது, அப்ப இதையும் நாங்க சிந்திக்கிறோம். இதுக்கும் என்ன கனெக்ஷன், இதுக்கும் என்ன கனெக்ஷன், நாங்க சிந்திச்சுட்டே போற நேரம் இப்ப ஒரு குறியீடு சம்பந்தமாக நாங்க யோசிக்க வலிக்கிட்டோம்டா, இது இந்த ஒற்றை கதையை வச்சு 100 சிறுகதை எழுதலாம். குறியீடு அடிப்படையில பார்க்கல, இதுவா இல்ல அதுவா இதுவா யோசிச்சு இப்ப குறியீடுகளை நாங்க விளங்கி கொள்றதுதான் கலையிற ஒரு மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்றதுல இருக்கிற சுவாரஸ்யம் என்கிறதே புரியுதுக்கிறது. அது சரி. ஆனா அந்த குறியீடுகளை வந்து 100 பேர் 100 விதமாக புரிந்து கொள்றதுக்கான ஒரு நிலைப்பாடு இருக்கு. எழுத்தாளருடைய வேலை என்னன்னா குறியீடுகளை சொல்லிட்டு அந்த குறியீடுகள்ல இருந்து வாசகர்களை கட்டி போட்டு, இதுதான் குறியீடு, இதுல இருந்து நான் இங்க வாரேன், இதுல இருந்து இங்க வாரேன் என்றத வாசகர்கள் அப்படியே வழி நடத்தி கூட்டிட்டு வார வேலைய. இது வந்து எப்படி இருக்கு, நான் எப்படி பாக்குறேன்னா அந்த தரவுகள், செறிவான தரவுகள் அப்படியே ஸ்கேட்டர்ட் அங்க இங்கன்னு ஃப்ராக்மெண்ட்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன அந்த நாயை கட்டிட்டு இழுத்துட்டு போறவர் கூட, அம்மா சொன்ன மாதிரி அந்த நாயை சங்கிலியால் எடுத்துட்டு போற அடிமைத்தனம்டாவ யோசிச்சான். நான் என்ன யோசிச்சேன்டா, எனக்கு அடிமைத்தனம் மாதிரி சிந்திக்கல. நான் இப்படி இல்லாத ஒரு நாயை கட்டி இழுத்துக்கிட்டு வார. அப்ப நான் என்ன செஞ்சேன், மனிதர்கள்
இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிறதா நினைச்சு கொண்டு அத Yeah. அத ஒரு கடிவாளத்தை போட்டு அதை தன்னோடையே இழுத்துக்கிட்டு போற வாழ்க்கை முழுக்க அப்படியும் இருக்கலாம். ம். அப்ப அதை ரெண்டு பேருக்கு நான் என்ன நினைச்சேன், அந்த நாயோட வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த நாயை இழந்த நிலையிலேயும் அவர் இழந்து விட்டார் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இன்னும் தன்னோடு வாழுகிறார் என்ற எண்ணத்தோடையே அதோடு தான் அவர் போகின்றார். அப்ப மனநிலையை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாகத்தான் நான் அங்க பார்த்தேன். அப்ப ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. ஆனால் இப்ப இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களை நாங்க எடுத்து பாக்குற நேரத்துல இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன இவர் சொல்ல வர்றாருன்னா, நான் முற்றுமுழுதாக என்னத்தை நான் யோசிக்கிறேன்னு சொன்னா, என்னன்னா நீங்க போங்கள், வீதியில போங்கள், மற்றவங்க உங்களை பார்ப்பாங்க, பார்க்க வேணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. மற்றவங்க உங்களுடைய கவனத்தை இப்ப அதுல கதாசிரியர் சொல்லி இருக்கிற, நான் போற நேரத்துல எல்லாரும் தலையாசிச்சுட்டு போவாங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க. அதுல இருக்கிற பூனைக்குட்டி கூட என்ன ஒரு தரம் எட்டி பார்த்துட்டு போகும், கட்டெரும்பு கூட கவனிக்கும். இப்படி எல்லாம் என்ன கவனிக்கிறோமே, ஏன் இவங்க மட்டும் கவனிக்கல என்ற ஒரு கியூரியாசிட்டி. என்னன்னா மற்றவங்க என்ன பார்க்க வேணும் என்று நினைக்கிறது தப்பு. எல்லாரும் அவங்க சந்தர்ப்பம் ஏதாவது ஒன்று வர்ற நேரத்துல அவங்கள பார்த்துட்டு போவாங்க. மற்றபடி அவங்களுக்கு அது கட்டாயம் இல்லை என்றதைத்தான் அங்க சொல்ல வந்துடுறேன். ஏதோ ஒரு மனசுக்கு ஏற்பட்ட தாக்கமோ எழுத்தாளருக்கு என்னவோ தெரியல. அது இப்படி சமூகத்துல நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்களை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களை பார்க்க தூண்டும் என்று சொல்ற மாதிரி தான் நான் அந்த கதையில முழுவதிலையும் இருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயமாக தலைப்பு எங்களை நீங்க சொல்ற சரி, நீங்க அப்படி சொல்லிட்டு வர நானும் அப்படி யோசிச்சேன். ஒரு தரம் யோசிச்சுட்டு தலைப்பை பார்த்த தலைப்பு நோக்குங்கால். அந்த நோக்குங்கால் என்ன சொல்லுதுண்டா, அப்ப அந்த 3 பேரும் பார்க்கிற நேரம் நோக்குங்கால்ன்றது அப்ப அது என்ன என்ற ஒரு கேள்வி வருது. இதுல என்னன்னு சொன்னால், அந்த கதையின் மர்மத்தை கதைய நாங்கள் கண்டுபிடிக்காமலுக்கு இதுதான் இருக்குது. இப்ப பாட்டி வடை சுட்ட கதையிலே பாட்டி வடை சுட்ட எடுத்துக்கொண்டு மட்டும் அப்படியே பச்சையாக தலையங்கங்கள் ஒரு கெஸ் பண்ணி பிடிக்கக்கூடிய தலையங்கங்களா இருந்தா அது ஒரு அழகு இருக்கும். அதுக்குள்ள இந்த தலையங்கம் ஒரு என்னன்னு சொல்றது, நேர்கோடான ஒரு அழகியல் இல்லாத ஒரு நேர்கோட்டு தலையங்கம் மாதிரி எனக்கு பட்டது. அந்த கடைசியிலையும் அந்த ஒரு முரணா பட்டது எனக்கு. இந்த இறுதியில ஒரு வசனம் சொல்றாங்க, இருள் இறுதி மூச்சை இழுத்து ஒளிக்கு வழி விட்டதுன்னு சொல்லி, அப்ப ஒரே லைட் வர போகுது. அது அந்த மாதிரி நினைச்சு கொண்டிருக்கீங்களா. பிறகு அந்த பிறகு 2 ஒரு சிம்பல் போடப்படுது. மீன் கொத்தின்ற அந்த குரல் கேட்டுக்கொண்டிருக்குது, மீன் கொத்தி பறவைன்ற குரல் கேட்டுக்கொண்டிருக்கு. மற்றது சூரியனை மறைக்கும் மேகம் போகுதுன்னு சொல்லிட்டு, சூரியனை மறைக்கின்ற மேகம். அப்ப ஏதோ ஒன்றை மறைச்சு கொண்டிருக்கிற மாதிரியும் ஏதோ சொல்ல போறாங்கன்ற மாதிரி கிடக்குது. அப்ப அந்த என்னத்தை சொல்ல வராங்கன்றத கடைசியில முழுவதுமே சொல்ல போனா அது கட்டுரை. பட் சிறுகதையில கடைசியாக எழுத்தாளர் ஒரு வாசகனுடன் உரையாடுகிற அந்த இதயபூர்வமான அந்த அந்த கண்டாக்ட், அந்த 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 ரிலேஷன்ஷிப் எனக்கு வேற இல்லை. அதுதான் நான் யோசிக்கிறேன். அந்த எழுத்தாளனுக்குள்ள என்னால போக முடியாமலுக்கு இருந்த அவரோட உள்ள உணர்வுகளை போய் பார்க்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு கட்டு போட்டிருக்கிற மாதிரி கிடக்குது. அந்த முடிச்சுக்களை இன்னைக்கு சரவணன் அவர்களா விட்டு வாரன் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப வாரன் சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இப்ப சரவணன் சார் இணைஞ்சிருக்கிறார். சரியோ, இப்ப என்னன்னா இந்த கதை என்னத்தை சொல்லுதுன்றது இப்ப 3 பேருக்கும் சிக்கலா இருக்குது. என்ன சமூகத்துக்கு சொல்லி போட்டு போகுது, இது என்ன, அதற்கு நீங்க சொல்ல வேண்டிய விளக்கத்தை எங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தர வேணும் இந்த கதைக்கு. சரி வாங்க. அதை விட நேர குழப்பம் நிறைய ஆயிடுச்சு இல்லையா இன்னைக்கு? இல்ல 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 நாங்க சரியா 1 மணிக்கு நான் போட்டுட்டேன். இவ 3 பேர் எவவும் வந்துட்டா. நீங்க என்ன நடந்ததோ தெரியல உங்களுக்கு 5 மணிக்கு? இல்ல, எனக்கு ஹோஸ்ட் எந்த இடத்த மீட்டிங்னு வந்தது. அவங்க மட்டும்தான் இதோ தெரியல. மற்றதுக்கு அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, கலாநிதி மேடம் மட்டும்தான் இருந்தாங்க. ஓமாமா, அது அப்புறம் நான் 1 மணிக்கு வேற யாருமே இல்ல போட்டுட்டேன். அப்புறம் உங்களை கால் பண்ண நீங்க இல்ல 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 நான் மீட்டிங் இல்ல உடனே வெளியில போயிட்டேன். சரி சரி சரி. இப்ப சொல்லுங்க எங்களுக்கு இது பற்றிய கருத்து.
ம், ஆக்சுவலா ம், நம்ம சிறுகதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான சிறுகதைகள் எப்படி வருதுன்னா பாரம்பரியமா ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதுக்குண்டான தீர்வு இல்லாட்டி தீர்வு இல்லாம போகுது. இதான் வந்து நம்ம சிறுகதை ஃபார்மெட்னு வச்சிருக்கிறோம். வேற மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரிஸ் எப்படின்னா அது மாதிரி ஒரு இது இல்லாம ஆஹ், ஒரு ஃபார்மட்டே இல்லாம அது வந்து ஒரு அனுபவத்தை வாசிக்கிறப்ப ஒரு அனுபவத்தை மட்டும் கொடுத்துட்டு விலகிக்கணும். இப்ப இந்த கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து ஆஹ், கதை சொல்லி வந்து ஒரு அன்ரிலையபிள் நம்பகம் இல்லாத நம்பகத்தன்மைக்கு உட்படாத ஒரு கதை சொல்லி அவர் சொல்றது பாத்தீங்கன்னா அவரு ஃபர்ஸ்ட் இவர் 3 பேரை பத்தி சொல்றாரு. 3 பேரை பத்தி சொல்றப்ப அது வந்து அவருக்கு வந்து மனநிலை பாதிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாரு. அதே மாதிரி 2வது இவரை பத்தி பேசுறப்ப அவர் வந்து விசில் அடிச்சுட்டே போவாரு, கண்ணு தெரியுமா தெரியாதாங்கிற டவுட் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் பத்தியும் அவர் சொல்றது வந்து ஒரு அன்ரிலையபிளா, அதாவது ஒரு திட்டவட்டமா இதுதான் உண்மையிலேயே இந்த 3 பேர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையே நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாத மாதிரி அவர் சொல்றது. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் அதுல என்னன்னா அந்த இவங்க வந்து அந்த 3 பேரை பத்தி தான் சொல்ல வர்றாங்க. சொல்ல வந்துட்டு திடீர்னு கதை வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. உடும்பு வந்துருது. உடும்பு வந்து உடும்புக்காண்டி ஒரு பெரிய பகுதியை பின்பக்கத்துல சேர்த்திருக்கிறாங்க. பின்பக்கத்துல சேர்த்து அந்த உடும்புல வந்து ஒரு 2 பேரண்ட் இருக்காங்க. 2 பேரண்ட் 2 குழந்தைங்க. ஈரோப்பு பேரண்டோட வந்து இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க, அதே ஒரு சைனீஸ் ஏசியன் பேரண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டு போறப்ப ரீடர்ஸ்க்கு வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா அந்த 3 பேரை மறந்துடுறோம். 3 பேரை பத்தி சொன்னதை வந்து மறக்க வச்சுட்டு கடைசியில வந்து என்ன பண்றாங்க, நாய் வந்து குலைக்குது. நாய் குலைக்கிறப்ப 3 பேர் பாக்குறாங்க, இவனும் பாக்குறாரு, கதை சொல்லியும் பாக்குற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த கதையில நாய்ங்கிறது இல்லவே இல்லை. சோ இல்லாத நாய் வந்து குறைக்கிறது வந்து எப்படி நடக்கும்? சோ இதுல வந்து அதுல இருந்து தான் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து கதை சொல்லியே வந்து நம்பகம் இல்லாதது. சோ இது வந்து இவர் சொல்ற எந்த இதுவுமே வந்து 100% நம்ம அப்படியே எடுத்துக்கிற முடியாது அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த 3 பேருங்கிறதே வந்து உண்மை இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதும் அந்த கதையில தெளிவா இல்லை. சோ அந்த கதையில வந்து தெளிவா இருக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த உடும்பு பத்தினது மட்டும்தான். மத்த எல்லாமே வந்து கேள்வி கொடுக்கக்கூடியது, குழப்பத்துக்கு கொடுக்கக்கூடியது, நம்மளோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ல பண்ணிக்கிற மாதிரி அந்த கதை. அவ்வளவுதான். அதுல வந்து தீர்க்கமா வந்து இப்ப நான் சொல்றேன் ஒண்ணு இதுதான் அப்படின்னு திட்டவட்டமா சொல்ற மாதிரி நீங்களும் ஒண்ணு வந்து திட்டவட்டமா சொல்லலாம். இதுதான் அப்படிங்கறத இது பண்ண மாதிரி ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷன்ங்கிற மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த கதை வந்து இப்ப சிறுகதைக்குள் சிறப்பான சிறுகதை என்று சொல்லலாமா, இல்லாட்டி இந்த சிறுகதை வந்து அஹ், இப்ப எல்லாருக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கேள்விகளை உருவாக்கி விட்டுட்டு போற ஒரு கதையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இந்த கதை இல்ல பற்றிய பார்வைகளை நாங்க இப்ப பேசிட்டோம். 3 பேரும் எங்களுடைய பார்வை இப்ப திரும்பவும் அதை சொல்றதை விட நீங்க பார்க்கலாம். ஆனால் இப்ப என்னை பொறுத்தளவுல வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு. அதை சிந்திச்சு கொண்டு போவாங்க. அதுக்குள்ள வந்து எங்களை எல்லாரும் இந்த கவனமும் எங்களில் இருக்க வேணும் என்று நினைக்கிறது தப்பு. ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுற நேரத்துல, ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுற நேரத்துல அவர்களுடைய பார்வையங்களை பார்க்கலாம். மற்றபடி இதை நாங்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை ஒரு எழுத்தாளர் தன்னுடைய இப்படி ஒரு கதையின் மூலமாக எடுத்து காட்டிட்டு போயிருக்கிறான். அதைத்தான் நான் என்னோட சொன்னேன். அதாவது வாசகர்கள் வந்து ஒரு கதையில வந்து அவங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறது, அதாவது ஒரு கதையை பொறுத்த மட்டும் சொல்றதை விட சொல்லாததை நிறைய வச்சு வாசகர்கள் வந்து அந்த வந்து ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கிற மாதிரி இது வந்து
நிறைய பேர் எழுதுறாங்க. இப்ப மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரிஸும் சரி, மாடர்ன் நாவல்ஸ்லயும் சரி, நிறைய பேர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க சுஜா வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து வாசகர்கள் வந்து அந்த நிறைய பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோட இன்டர்பிரட்டேஷன் வேறையா இருக்கும், உங்களோட இன்டர்பிரட்டேஷன் வேறையா இருக்கும். இது வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம யாருமே வந்து சொல்ல முடியாது. ஈவன் சுஜாவே வந்து அந்த கதையில வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான தரவுகளை வந்து என்னால கொடுக்க முடியும். நாய் அது நாய் என்ற கதாபாத்திரம் அதுல இல்ல. ஆனா இருக்கிறது போல ஒரு மனிதன் சிந்திக்கிறது போல சிந்திச்சு இல்ல, நாய்ங்கிற கொண்டிருக்கிறார். நாய்ங்கிற கதாபாத்திரம் இல்லை அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த கதை சொல்லி வந்து தெளிவா சொல்லிடுறாரு, நாய்ங்கிறது இல்ல. அவர் வந்து அந்த செயினை புடிச்சிட்டு போற மாதிரி அவர் வந்து ஒரு ஆக்டிங் தான் கொடுக்குறாரு. அதை வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப வந்து மெயின் கொஸ்டின் என்னன்னா, அந்த 3 பேர் உண்மையிலேயே இருக்கிறாங்களா, இவர் சொல்றதெல்லாம் நம்ம நம்பலாமா அப்படிங்கிறது தான். அந்த உடும்பு இதுல வர்ற மாதிரி ஒரு ஆத்தன்டிகேட்டடா வந்து மத்த பகுதி வரல அதுல. இல்ல இப்ப இதுல உடும்பு அந்த இந்த கதையை நாங்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பார்க்கல வந்து இப்ப மொடர்ன் ஆர்ட்டை வந்து எல்லாரும் தங்களுக்கு புரிந்து கொண்ட மாதிரியாக பார்த்து கொள்ளுகிற அந்த மாதிரியான, ஆனா அதுக்குள்ளேயும் ஆமா இப்ப இப்ப ரக்ஷனாக்கு ஆர்ட் தெரிஞ்சபடியால இப்ப எனக்கு உங்களுக்கு கூட புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் புரிந்து கொண்ட விதத்துல பார்க்க இப்படி 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 பண்ணி போட்டு இப்படி இப்படி பண்ணி போட்டு விட்டால், அதாவது வந்து புரியாமல் இருக்கிறது தான் மொடர்ன் என்ற ஒரு தன்மையாக காட்டுற மாதிரி எல்லா கலைப்படைப்புகளுமே மற்றவருக்கு புரியாமல் இருக்கிறது தான் வேணுமென்று சொன்னால், வாசிப்பவர்கள் வாசகர்களை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்றதுக்கு ஒரு சமுதாய கடப்பாடு இருக்கின்றது இல்லையா? இல்ல இப்ப அதுல எல்லாருக்கும் நேரம் நேரம் என்றதோண்டு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. வாசகர்களை பிடிப்பதே சிரமமான ஒரு விடயம். அப்படி இருக்கிற பொழுது இவர்கள் எங்கே கொண்டு போகிறார்கள், என்னத்தை காட்டுகிறார்கள் என்பது புரியாமலே நாங்கள் சிலதுகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அது அது எங்கே எங்கே நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு எனக்கு புரியவில்லை. அதைத்தான் நான் இல்ல நினைக்கின்றேன். இதுல இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, நம்மளோட வாசிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படிங்கிறது. இப்ப நேத்து புக்கர் வின் பண்ண நாவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ளஷ்ங்கிற நாவல், அதுல வந்து அவனுக்கு வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து வயசாகிட்டே இருக்கும். அவன் வந்து ஒரு எதுக்க வர்றப்ப சொல்லுவான், இது உங்களுக்கு நிறைய முடி இருக்குது அப்படிப்பான். அதுதான் வரும் அதுல, நிறைய முடி இருக்குது அப்படின்னு அவன் வந்து சொல்ற மாதிரி. அந்த இடத்துக்கு வந்து அது தேவையில்லாதது. ஆனால் அந்த நாவலாசிரியர் சொல்ல வர்றது என்னன்னா, அவனுக்கு வந்து பால்ட் ஆயிடுச்சு. அதை வந்து அவர் எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. இது மாதிரி அந்த நாவல்ல வந்து நிறைய வந்து சொல்லாத செய்தி இருக்குது, இதுலயுமே சொல்லாத செய்தி இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து லைட் ரீடிங். லைட் ரீடிங்ல வந்து நம்ம வந்து என்ன சொல்றாங்களோ, யார் படிச்சாலும் 10 பேர் படிச்சாலும் 100 பேர் படிச்சாலும் கதை அதே தான். வேற சீரியஸ் ரீடிங் வந்து வாசகர்களையும் உள்ள இழுத்துக்கிறது. இப்போ வந்து அஹ், அம்மா வந்து அல்ல அலங்காரத்தம்மா ஏன் அப்படி செய்யறா அப்படிங்கிறதுக்கு உண்டான இது வந்து வாசகர்கள் அவரை தீஜா வந்து வெளிப்படையா சொல்லவே இல்லை. Yeah. ஆனால் வந்து நம்ம வந்து அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறோம். அதே மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் பண்றாங்க. எல்லாமே வந்து எல்லா வாசகர் இப்ப நீங்க ஒரே கதையை வந்து படிச்சாலுமே அந்த கதை வந்து நான் படிக்கிற கதையும் நீங்க படிக்கிற கதையும் ஒண்ணு கிடையாது. நம்ம அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்மளோட அனுபவம், நம்மளோட கல்வி, நம்மளோட சூழல் எல்லாத்துக்கும் நம்மளோட வாசிப்பு அதாவது புரிந்து எல்லாத்துக்கும். கொள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக ஆமா அதுக்கு புரிந்து கொள்ள. ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை வந்து இன்டர்பிரட் பண்ணிப்போம், அதுல இருந்து எடுத்துப்போம். ஸோ அதனால அது மாறத்தான் செய்யும். இது வந்து சுத்தமா புரியவே புரியாது அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம விட்டுறலாம். அது வந்து டைம் வேஸ்ட். அது வந்து யாருனாலும் இவங்க வந்து நிறைய கேப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கேப்ஸை வந்து நம்மளால ஃபில் பண்ணிக்கிற முடியும். ஒரு வாசிப்பு அனுபவம் இருந்தால் ஃபில் பண்ணிக்கிற முடியும். அதுதான் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம். சுத்தமா வந்து எதோ ஒண்ணு நினைச்சிட்டு புரியாம எழுதுறதுக்கும் இது மாதிரி கேப்ஸ் வச்சு எழுதுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ரக்ஷனா என்ன சொல்றீங்க?
இல்ல, நான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். நான் நான் நினைச்சது வந்து நாங்க சொன்னதுக்கு முற்றிலும் மாற்றமான ஒரு பார்வை தான் அவர் சரவணன் அவர்கள் சொல்ல போறாரு. இல்ல, அவருமே எங்களோட ஏ, அதைத்தான் இப்ப அதே அதே வந்து விஷயத்த தான் சொல்றார். நாங்க 3 பேரும் அதாவது பேசுனதுல நாங்க கேப்ஸ் நினைச்சது இருக்குது. நாங்க 3 பேரும் பேசினதுல நாங்க என்ன நினைச்சதுன்னு சொன்னால் இப்படி பிரச்சனைகள் இருக்குது. இப்ப நான் உணர்ந்தது அந்த கதையை பற்றி அவ 3 பேரும் உணர்ந்த விதத்தை சொன்ன போது நாங்க நினைச்சது சரவணன் சார் வந்து எது எங்களுக்கு புதுசா இந்த கதையில இருக்குன்னு சொல்ல போறார். அதுதான் எங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு எனக்கு மட்டியில இருக்கு, வெளி உலகத்துல இருக்கிறவங்களும் கேட்கிறாங்க என்ன இந்த கதையில இருக்கு. அதைத்தான் நீங்க சொல்ற விடையில தான் அது இருந்தது. நீங்களும் எங்களுடைய பார்வைதான் நீங்களும் சொல்லி இருக்கிறீங்கன்றதுதான் இதுல தெரியல சொல்றேன். அதுதான் இதுல வந்து ஒரு தீர்க்கமா வந்து இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அதுல வந்து தீர்க்கமா சொல்றதுன்னா ஒரே இது அந்த உடுப்பு சம்பந்தப்பட்டதுதான். அதுல வந்து யூரோப் வந்து எப்படி இது பண்றாங்க, இவங்க எப்படி இது அந்த அந்த பண்றாங்க, கருத்து நான் முதலே அது சொன்னேன், முதலே அது சொல்லிட்டேன். அந்த சின்ன அதுதான் வந்து அதுதான் அந்த கதையில தெளிவா வந்திருக்குது. மத்தபடி அதைத்தான் நான் அந்த கதையில எதுவுமே நடக்கிறது இல்ல. அதுல நடக்கிறதெல்லாம் வந்து இல்ல, காங்கிரீட்டா வந்து சொல்றது இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி, நான் அதை புரிஞ்சு கொள்றேன். நீங்க சொன்ன விஷயத்தை நான் புரிஞ்சு கொள்றேன். அதாவது ஆம், நாங்க நாங்க மரபு ரீதியாக வர சிறுகதைகள்ல வந்து அதுல கூட நாங்க சொல்ல இயலாது வந்து ஒரே ஒரே மாதிரி கதையை எல்லாரும் புரிஞ்சு கொள்வாங்கங்கிற மாதிரி தான் இல்ல எல்லா மரபு ரீதியான சிறுகதைகளும் இருக்குன்னு நாங்க சொல்ல இயலாது. அது வந்து ஒரு இடத்தை நோக்கி எங்களை கூட்டிட்டு போகும். ஒரு இடத்துல வச்சு ரைட், இத நீங்க எப்படி அணுகுறீங்களோ உங்களுடைய பாடு என்று அது வரைக்கும் சிறுகதை வந்து எங்களை எல்லாரையும் ஒண்டா கூட்டிட்டு வருது. அவர்களுடைய புரிதல், அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய உளவியல் சார்ந்து இல்லாட்டி அவர்களுடைய பார்வை சார்ந்து அவங்களுக்கான ஒரு முடிவை அவங்க எடுத்துக்கொள்வாங்க என்கிற கதைகள் நிறையவே இருக்குது. நாங்க அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்ப இதுல இருந்த எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி வந்து இது ஒரு புதுவிதமான ஒரு 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 என்ன சொல்ற ஒரு படைப்பு. இது ஒரு வித்தியாசமான ஒரு சிறுகதைகள். இது ஒரு மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி என்று நீங்க சொல்றதையும் நான் புரிந்து கொள்றேன். அடுத்தது இந்த சம்பவங்களின் ஊடாக இந்த ஓட்டத்துல வந்து நிறைய கேப்ஸ் விடப்பட்டிருக்குது. அதை நாங்க ஃபில் பண்ணி கொள்ளலாம்ங்கிறது கூட ஒரு அழகான விஷயம் தான். இதை நான் எப்படி பாக்குறேன், நீங்க எப்படி பாக்குறீங்கிறதும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி ஒரு அழகான விஷயம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு கோர்வையாக சில சம்பவங்களை சொல்லிட்டு போறார். அது ஒரு அனுபவம், அதை பகிர்றாங்க. அதுல கேப்ஸ் இருக்குது, அதை வாசகர்களுக்கு விட்டு கொள்றோம். அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்குது, ஒரு லைட்டா அது இருக்குது. அது எங்களை எவ்வளவு தூரம் கூட நாங்க அதுல டீப்பா டைவ் பண்ணலாம்ங்கிற ஒரு இருக்கு. ஆனா இப்ப இதுல வர இந்த 3 பேர் உண்மையில இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கூட கேள்விதான்ங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் தரப்பட்டிருக்காங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இதுல இந்த கதையில எது உண்மை எது பொய்? இப்ப நாங்க சொல்றோம் இந்த உடம்புங்கிறது கான்கிரீட்டா இருக்குது, மத்த எதுவுமே இல்லைன்னு சொல்லி இதை நாங்க எப்படி அறிஞ்சு கொள்றோம்? இப்ப நான் சொல்லலாம், இந்த உடம்பு அவ பார்த்தது வந்து கான்கிரீட் இல்ல, இது 3 தான் கான்கிரீட், இது கற்பனையா இருக்கலாம் என்று கூட ஒரு ஆள் ஆர்கியூ பண்ணலாம். அப்ப இந்த 2 சம்பவமும் பரவலா சொல்லப்படுறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இல்ல இதுல ஒரு 10 சம்பவங்கள் அடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த 10 சம்பவங்களும் அடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான இந்த 10 சம்பவம் தான் அடுக்கப்படணுங்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குதா? இல்ல அது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாமா? இதுக்குள்ள ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்குதா? இதோட இல்ல சேர்த்து இப்படியான நானும் இதையோட சேர்த்து அந்த கேள்வியை கேட்கிறேன். என்ன பொறுத்தவரை அந்த 3 பேர் தான் இந்த கதைக்கு முக்கியமாக தேவையானவர்கள் என்றுதான் நான் இதுக்கு முதல் நான் பேசியிருந்தேன். more than 50% of the story வந்து அதுதான் வருது. அவங்கதான் வருது. மற்றது அவங்கதான் வந்து அவருடைய இந்த சமூகத்துல இப்படி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க என்று எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அந்த கதையை சொல்லி கொண்டு போறா. இந்த ஒவ்வொரு மனிதனும் என்ன பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை உலகத்துல. இந்த எங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருப்ப எல்லோருடைய பார்வையும் எங்களைத்தான் நோக்கி இருக்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லைன்றதைத்தான் அவ சொல்ல வர்றான்னு நான் கருதுறேன். அப்படின்னா அது 3 கட்டாயம் தேவை. அதுல வர்ற ஒவ்வொரு மனிதர்கள் தான் இந்த ஐரோப்பியருடைய வாழ்க்கை முறையை இப்படித்தான் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லித்தான் அவர்கள் வளர்ப்பார்கள் என்றதெல்லாம்
அது வந்து செயற்கையாகத்தான், பின் செயற்கையாக நான் அதுல கருதுறேன். அது இப்ப நான் நீங்க சாரி நீங்க முடிச்சிட்டீங்க சாரி. இப்ப இப்ப ஒரு ஒரு விடயத்தை அவர்கள் சொல்ல போகின்ற பொழுது அவர்கள் விரும்பின எழுத்தாளருக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது. அவர் எழுதி முடித்துட்டு அதை வைத்துவிட்டு போவார். அந்த இடத்துல அவரை பற்றி நாங்கள் கவனிப்படுத்துவதில்லை. அந்த ப்ராடக்ட் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் கூட ஏதோ ஒன்று எழுதுகின்ற பொழுது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் அவ எழுத வெளிக்கிடுகிறார். ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு கதை, ஸ்ட்ரக்சர் இல்லாத எண்ணங்கள், அமைப்புகளை தாண்டிய எண்ணங்கள், அமைப்புகளை தாண்டிய எழுத்துக்கள் அப்படி என்று நாங்கள் வைத்துக் கொண்டால் கூட அவ ஏதோ ஒரு அமைப்பை நோக்கித்தான் அவ எங்களை இதுக்கு நகர்த்தி இருக்கிறார். இப்ப அமைப்பு இப்ப என்னன்னு சொன்னா இருக்குது இல்ல வெறும் வராது என்ற மாதிரியான ஒரு 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 கோட்பாட்டுல நாங்கள் இதை பார்த்தால் கூட ஒரு வாசகரை கூப்பிட்டு இங்க வாங்கோ, நான் உங்களோட கதைக்கிறேன், ஒண்ணுமில்ல நான் கதைக்க சொன்னதுக்கு ஒன்றுமில்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். சொல்ல வந்த விடயத்துல ஒரு ஏதாவது ஒரு ஒரு சின்ன டேக்அவே, இதுல எதை எடுத்துக்கொண்டு போறது, எடுத்துக்கொண்டு போக இயலாது. ஓகே, இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அது மாடர்ன் ஸ்டோரிஸோ இல்லாட்டி மாடர்ன் ஆர்ட்டோ எதுவா இருந்தாலும் அது வாசகர்களுக்குரியது. அது எப்படியும் அமைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த பின்னவீனத்தின் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற படைப்புகள் அப்படியாக இருக்கின்றன. இப்ப இதுல ஆனால் ஒரு விதத்துல வந்துட்டு சொல்லப்படாத செய்திகள், விளிம்பு நிலை செய்திகள் என்றதை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதிலே எங்கே விளிம்பு நிலை செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதும் எனக்கு புரியவில்லை. ஏதாவது ஒரு சொல்லப்படாத செய்தி இருக்கின்றதா? செய்தி என்று சொல்லுகிறார்கள், செய்தி என்று நீங்கள் சொன்னீங்கள் என்றால் கூட சொல்லப்படாத செய்திகள் இருக்கிறது என்று சொன்னால் கூட என்ன சொல்லப்படாத செய்தி, அந்த சொல்லப்படாத செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு வாசகனுக்கு ஆசை இருக்கலாம், அல்லாட்டி நோக்கம், அல்லாட்டி அவர் பாவித்த அந்த நேரம். ஒரு வாசகன் ஒரு ஒரு விடயத்தை அந்த ஒரு கதையை வாசிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு போன பிறகு அந்த எழுத்தாளருக்கும் அந்த வாசகனுக்கும் இடையிலே இருக்கிற உறவு என்பது அந்த எண்ணங்கள்லாம். பிள்ளை பிறந்த பிறகு தொப்புள் கொடியை நாங்கள் அறுத்து விடுகிறோம். அறுத்து விட்ட பிறகும் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன பாசம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அந்த உணர்வு பாசங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு பரிமாற்றங்கள் ஏதோ ஒன்று அந்த எழுத்தாள். ஆனால் இந்த இப்படியான எழுத்துக்கள் வருகின்ற பொழுது அந்த எழுத்தாளர் என்பவருடைய முகம் எங்களுக்கு தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் எந்த ஒரு செய்தியையும் எங்களுக்கு விட்டு போகவில்லை. அப்ப வாசகனை எழுத்தாளராக்குகின்றார். அந்த விதத்திலே பார்க்கின்றோமா? ஒரு வாசகனை எழுத்தாளராக்கி போட்டு அவர் அப்படியே விட்டு செல்லுகின்ற மாதிரி ஆன ஒரு தன்மை இருக்கின்றதா? இப்ப சித்தர் பாடல்கள் மாதிரி சொல்லி போட்டு போகிற மாதிரியான ஒரு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவா? அந்த மாதிரி கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களை இதுல எதை எடுத்துக்கொள்கிறீர்கள்? இதுல எந்த ஒரு டேக்அவேயும் இல்லை என்ற பொழுது அப்ப நாங்கள் என்னத்தை செய்கின்றோம்? வாசிப்பு அனுபவ மண்டத்தை எடுத்துக்கொள்கின்றோமா? எதற்காக வாசிக்கின்றோம்? அப்ப கணக்க கேள்விகள் இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வருகின்றது. அந்த எழுத்தாளருடைய எண்ணங்கள் அது நிற்கிற இடத்திலே வாசகர் தன்னுடைய எண்ணங்களை போடுகின்ற பொழுது அது அந்த பாக்ஸுக்குள்ள இந்த பாக்ஸ் இந்த போய் அந்த சப்பாத்துக்குள்ள இந்த சப்பாத்து போகுதோ இல்லையோ என்ற அந்த இடத்துலதான் இந்த திறனாய்வுகள் சந்திக்கின்றன இல்லையா? ஏன் திறனாயை வெளிக்கிடுகின்றோம்? திறனாய்வு என்றது என்னத்துக்காக வருகிறது என்று சொன்னால் வாசகர்களுக்கு புரிகின்றதா என்பதற்காக. இல்லாட்டி அந்த திறனாய்வு என்ற என்ன துறையே இருக்க தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். அப்ப இப்படியான இதுகள் வருகின்ற பொழுது இப்படியான சிறுகதைகள் வருகின்ற சிறுகதைகளோ கலைப்படைப்புகள் வருகின்ற பொழுது திறனாய்வென்றதுக்கும் அல்லாட்டி அதுல இருந்து எதை நாங்கள் தேடி எடுத்துக்கொண்டு போகின்றோம், என்னத்தை பெற்றுக்கொள்கின்றோம் என்ற அறிவு தேடல்கள் என்பதும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு காலமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை கூட விளங்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன்.
எனக்கு புரியவில்லை இத்தவரைக்கும். இது என்னுடைய புரிதல் அந்த அளவிலே இருக்கின்றது. அஹ், என்னன்னு சொன்னால் எனக்கு சொல்ல தெரியவில்லை. இல்ல இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா படைப்புகள்லயும் ஒரு டேக் அவேயோ ஒரு நீதியோ இருக்கிறது இல்ல. இப்ப வேணுமென்றும் கான்டெம்பரரி இல்ல, அவசியம் ஆமா இல்லை. ஆனா இப்ப அனுபவம் இருக்க கான்டெம்பரரி ஒன்றில் டேக்கவே ஆமா இருக்கலாம் சார், அல்லாட்டி அனுபவம் இருக்கலாம். இல்ல சம்திங் ஏதோ உண்டு. சும்மா இது ஒரு வந்து ஒரு வாசகருடைய பெறுமதியான நேரத்தை வீணாக்குவது இது என்பது சமூக பொறுப்பற்ற நிகழ்வு என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அது எல்லாம் இல்ல மொராட்டாயும் இருக்கலாம், எதுவாயும் இருக்கலாம். ஒரு ஆள் வருவது என்று சொன்னால், நாங்கள் இவன் ஒரு கடையில ஒரு சாரியை வச்சு வித்தார் என்ன, ஒரு படத்தை இனிமேல் இதுக்கும் அப்படி என்று சொல்ல போனால் திரையிலே விடப்படுகிற திரைப்படங்கள் எல்லாம் அப்படியான படங்களை மேல காசை கொடுத்து நாங்கள் பார்க்கிறோம் என்று பிறகு அவர்கள் சொல்லுவது கூட ஏதோ ஒரு ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது அந்த இல்ல வாசகர் நான் நினைக்கிறேன் அவர் சொல்ற வந்து எழுத்தாளருக்கும் இடையில ஒரு இருக்கிற அந்த இது மெசேஜ் இல்லாமல் போகுது. இல்ல அந்த கேள்வி வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்க வேணும்ன்றது இல்ல அந்த கேள்வி. அதாவது எழுத்தாளருடைய நோக்கம் என்னவாக இருக்குதுங்கிறதான் கேள்வி. அதாவது இல்ல, இது எல்லா இது கதையும் வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும் அவசியம் கிடையாது. Yeah. அதுக்குள்ள ஒரு கட்டாயம் ஒரு டேக் அவே இருக்கணும் சார். அவர் சொல்ற வந்து ஒரு எழுத்தாளர் ஒரு கதை சொல்லிக்கும் வாசகருக்கும் இடையில ஒரு கருத்து பரிமாற்றம் ஒண்ணு நிகழ்கிறது Yeah. அந்த கனெக்ட். Yeah. அப்ப அந்த எழுத்தாளர் வந்து கதை சொல்லி வந்து கதை சொல்ல விளைகிற பொழுது அந்த எழுத்தாளர் என்னத்தை ஊடுகடத்த விரும்புகிறார். அது மெசேஜா தான் இருக்கணும் இல்லை, அது அனுபவம் இல்ல ஒரு வைபாவே இருந்துட்டு போகணும். என்ன அதுங்கிறத அதைத்தான் நம்ம கேட்கிறேன் நானு. Yeah. அது ஓகே. என்னத்தை கொடுக்குற அந்த கனெக்டிங் இது 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 வந்து பியூர் எக்ஸ்பெரிமெண்டல் ரைட்டிங். இதுல வந்து எந்த இதுவுமே வந்து நம்ம என்ன சொல்றது, எந்த பாக்ஸுக்குமே இது பொருந்தாதது. இதுல வந்து ஒன்லி நீங்க எடுத்துக்க கூடியது அப்படின்னா பிளஷர் ஆஃப் ரீடிங் த டெக்ஸ்ட். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறது தான் கேள்வி. பிளஷர் ஆஃப் ரீடிங் த டெக்ஸ்ட் கிடைக்கலன்னா நம்ம படிக்க போறது இல்லை. என்னால ரமணிச்சந்திரனையும் ஜோதிர்லதா கிர்ஜாவையும் படிக்கவே முடியாது. எனக்கு வந்து பொழுதே போகலைன்னா கூட, எனக்கு புக்கே வேற இல்ல அந்த புக்கு தான் இருக்குது அப்படின்னா கூட என்னால படிக்க முடியாது. சோ இது வந்து ஒவ்வொரு வாசகருக்கும் தகுந்த மாதிரி மாறும். இதை பொறுத்த மட்டும் ஒரு பரிச்சார்த்த முயற்சி. இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, இல்லாத நாய் வந்து குறைச்சு 3 பேரும் திரும்பி பாக்குறப்ப, அப்பதான் நீங்க இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் நீங்க வந்து யோசிக்கிறீங்க. அந்த இல்லாத நாய் வந்து குறைக்கிறது சம்பவம் இல்லை அப்படின்னா இதுல வந்து எதுவுமே நம்ம வந்து கேள்வி கேட்க போறது இல்லை. அப்ப வந்து நீங்க கேள்வியே வந்து என்னன்னா, இல்லாத நாய் எப்படி குறைக்கும், இது வந்து ஹலூசினேஷனா இல்ல மேஜிக்கல் ரியலிசமா இல்ல என்ன இது அப்படிங்கிற கேள்வியில இருந்து அந்த புள்ளியில இருந்து உங்களுக்கு வந்து திருப்பி நீங்க ரிவர்ஸ் இது எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இதாகும். இப்ப அந்த 3 பேரை பத்தி சொல்றப்பையும் ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்கா பாருங்க. அவர் வந்து இழுத்துட்டு போறவருக்கு வந்து மன இது நல்லா சரியில்லையா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது வந்து இருந்ததுன்னா கடைசியில எப்படி அவர் வந்து நாய் அதட்டுறப்ப நாய் குறைக்கிறப்ப எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. சோ எல்லாமே வந்து சிக்கலா மாறுறப்ப அப்பதான் நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க, இது என்னாச்சு அப்படின்னு. இந்த கதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாருனாலும் சொல்லலாம். அதுல வந்து தப்பே கிடையாது. இந்த கதை எனக்கான கதை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு சாராருக்காண்டி பரிச்சார்த்தமா முறையில எழுதுனது. இந்த கதை ஃபர்ஸ்ட் ரீடிங்லயே எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒரு வித்தியாசமான கதை. நம்ம எல்லாமே இப்ப தொடர்ந்து ஒரே மாதிரி இது கதைகள் வந்து படிக்கிறோம், பேசுறோம். பெரும்பாலும் குழுவுக்கு எடுத்துக்கிறது ஒரே மாதிரி இது தான் நம்ம வந்து பெரும்பாலும் எடுக்கிறோம். ஏதாவது உணர்ச்சி இப்ப ததும்புறது இது மாதிரி. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இதை நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அவ்வளவுதான். எனக்கு இந்த கதையில பிடிச்சது என்னன்னு சொன்னா, அந்த கதாபாத்திரங்களை வர்ணித்து கதாபாத்திரங்களை மொழி நடை,
அது எப்படி இது கட்டாயம் ஒவ்வொரு எழுத்தாளரும் கையாள வேண்டிய முறை அது என்றது அதை வாசிச்சு கொண்டு போகல என்றது வாசிச்சு கொண்டு போகல எந்த வித தடங்களும் இல்லாமல் அதை சுவாரஸ்யமாக வாசிச்சு கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. ஆனா எல்லாம் வாசிச்சு முடியத்தான் ஒரு கேள்வி, என்ன என்னத்தை இதுல இருந்து நாங்க பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு கேள்வி அதுக்கு பிறகுதான் வருது. ஆனா அதற்கு முதல் வாசிச்சு கொண்டு போற நேரத்துல அதே உண்டை எதிர்பார்த்து வாசிச்சு கொண்டு போகணும். அது அதனாலதான் நான் சொன்னேன், இந்த கதை நிச்சயமாக இந்த கதை எடுத்தது ஒரு சிறப்பு அம்சம் ஏனென்று சொன்னால் எல்லோருடையும் இருக்கிற உங்களை நாங்க 3 பேரும் தேடினோம், நீங்க என்ன சொல்ல போறீங்க, இந்த கதை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க என்ற ஒரு தேடல் எங்களுக்கு இருந்து. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் பேசப்படுவது, இந்த கதை பேசப்படுவது. அதுதான் ஒரு சிறுகதையிட ஒரு சிறப்பு. எல்லோருடைய ஆவலை தூண்டி அது பேசப்பட வேண்டும் என்றது அந்த ஒன்றுல அது வெற்றி அடைஞ்சிருக்கு என்றுதான் இதுல சொல்லக்கூடியதா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன விஷயம், அவங்க சொன்ன மாதிரி பிளஷர் ஆஃப் ரீடிங் சொல்றது அது இருந்தது. அந்த பிளஷர் ஆஃப் ரீடிங் சொல்றத நான் நேற்றுக்கொள்றேன். என்னன்னா அந்த நான் சில வசனங்களை எழுதி வச்சிருந்தேன். கேள்விகள் தனித்த உயிரி, பதில்களை ஒட்டி மட்டுமல்ல அதன் வாழ்வு, இப்படியான விஷயம். அடுத்தது கண்களை எப்படி சந்திப்புக்கிடம் என்று வைத்துக் கொள்கிறார்கள், அதுவும் ஒரு தற்காப்பு கலைதான். இப்படி அந்த கதை நெடுக நிறைய சில வசனங்கள் எங்களை ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி இந்த கதையை வாசிச்சுட்டு போகல இப்படியான விஷயங்களை இத உங்களை நோக்கி அந்த காயின் பண்ற நேரம் உங்களுடைய உலக்கிடக்கைகள் அதை அப்படியே விரிச்சிட்டு போற மாதிரி எனக்குள்ள நான் அதை காயின் பண்ற நேரம் நான் அதை எப்படி பர்சீவ் பண்றேனுங்கிறதும் அதற்குள்ள நாங்க எப்படி நின்று உலர்கிறோம் என்கிற விஷயங்களை வச்சு பார்க்கிற நேரம் விவரணங்கள், மொழி, அதுல ஓட்டம், இதெல்லாம் ஒரு வழக்கமாக ஒரு தேர்ந்த சிறுகதையில எதெல்லாம் மொழி அடிப்படையில அழகியல் அடிப்படையில இருக்குமோ அது எல்லாமே அதுல இருந்தது. அதை நானும் கண்டேன். இப்ப நீங்க சொல்ல மாதிரி பிளஷர் ஆஃப் ரீடிங், அதன் மூலமாக இது ஒரு புதிய பரிச்சாத்தமான முயற்சி என்ற அடிப்படையில அந்த கருத்தோட நான் ஒத்து போறேன். மியூட்ல இருக்கிறீங்க. கௌசி, நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. சரி அப்ப என்னன்னு சொன்னால் சரியான முறையில இந்த நேரத்தை நாங்க கணிப்பூர்த்தி செய்திருக்கிறோம். ஆனா சரவணன் சார் முதலே வந்திருந்தார் என்றால் முதல் அவருடைய கருத்தை கேட்டு அதன் பின் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்து உங்களோட வாசிப்பை நான் சொன்னேன், நான் ஒரு சரவணனை கடத்த வேண்டும், நான் ஒரு கதை எழுத வேண்டும் என்று சொன்னேன். வாசிப்பைத்தான் தனது ஒரே நோக்கமாக கொண்டிருக்கின்ற அவர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்து இப்போ எங்களோட பேசினதுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு கதையுடன் நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அவங்க நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாமே ஏத்துக்கிறக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஒரு ரைட்டரா உள்ள வர்றப்ப ரைட்டரா இது பண்றப்ப அவங்களோட படைப்பு எல்லாம் இப்ப என்னோட பதிவை நீ சொல்ற தப்பு அப்படின்னு சொல்றாங்க, நான் அதை கடந்துதான் போறேன். நான் பொது வெளியில ஒரு இதை விமர்சனத்தை வைக்கிறேன். விமர்சனம் பண்றவங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. சோ அவங்களோட கருத்தை அவங்க சொல்றாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்ல போறோம், இல்லாட்டி பேசாம கடந்துட போறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி அவங்க ரைட்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஒவ்வொருத்தரும் நீங்க நேரம் செலவழிச்சு படிச்சிருக்கிறீங்க, உங்களோட இத அதை சொல்றீங்க, அது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் மெயினா சொல்றேன். ஒரு கதையை நம்ம கதையை எடுத்து இவ்வளவு பேரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. ஆனா சில சமயம் ரைட்டருக்கு தோணாத சம்பவத்தை கூட வாசகர் சொல்ல முடியும். அவங்க எழுதுறப்ப அதை நினைக்காத ஒரு விஷயத்த கூட ஒரு வாசகர் வாசகருக்கு ஒரு பொறி தோணி அது மூலமா சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைட்டரும் வந்தாங்கன்னா அவங்கள ஒரு மரியாதை செய்யற மாதிரியோ அவங்களையும் நம்ம டிஸ்கஷன்ல சேர்த்துக்கிற மாதிரியோ இருக்கும். விமர்சனத்தை தாங்க முடியாத ரைட்டர்ஸை நம்ம கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதான்.